வெல்கம் டு அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். மூவி ரிவ்யூ, அனிமி ரிவ்யூ அண்ட் ஓவரால் சினிமா பற்றின நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். So how have you been? 2024 ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் காமெடி மூவி ஃபால் காய். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓவரால் ஸ்டண்ட்மென்ட்ஸ்க்கே ஒரு பிக் ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த மூவி 1980 வந்த த ஃபால் காய்ங்கிற சீரீஸை பேஸ்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நம்ம படத்தை ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு பிரிச்சே பார்த்துருவோம். ஓவரால் படத்தோட ஸ்டோரியே நம்ம ரயன் காஸ்லிங்க்கும் எமிலி பிளண்ட்டுக்கும் நடக்கிற லவ் ஸ்டோரி தாங்க. நம்ம எமிலி பிளண்ட் ஒரு டேரக்டர் அண்ட் நம்ம ரயன் காஸ்லிங் ஒரு ஸ்டண்ட்மேன். எமிலி பிளண்ட்டோட படத்துக்கு அசைனான ஒரு மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் தொலைஞ்சு போயிடுறாரு. அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ரயன் காஸ்லிங் அனுப்புகிறாங்க. இவரை ஏன் அனுப்புகிறாங்க, இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் படத்தோட மிச்ச ஸ்டோரி. படத்தில் நான் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குங்க. அது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த சின்ன சின்ன ட்விஸ்ட்டும் சரி, அதேமாரி ஒரு பிக் ட்விஸ்ட்டும் சரி, அதெல்லாமே ரிவீல் ஆகிற இடமும் சூப்பராக இருக்கும். அதேமாரி இவங்க சூப்பராகவே அதை வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஆக்டிங் படத்துக்கு ஒரு பிக்கெஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரயன் காஸ்லிங் அண்ட் எமிலி பிளண்ட் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருக்காங்க. ரயன் காஸ்லிங் இந்த படத்தில் ஒரு ஃபன் அண்ட் சாமிங்கான கேரக்டராக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நானும் இவருக்கு இந்த ரோல் செட் ஆகாதுன்னு தான் நினச்சேன். பட் படத்தோட மொத்த க்ரூவையுமே ஆக்டிங்கில் சர்பாஸ் பண்ணியிருக்காரு நம்ம ரயன் காஸ்லிங். அந்தளவுக்கு இவரோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராகவும் அதே சமயத்தில் நேச்சுரலாகவும் இருந்துச்சு. அண்ட் எமிலி பிளண்டோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே க்யூட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் நடிச்சிருப்பாங்க. இது ஒரு காமெடி ஆக்ஷன் படம் அப்படிங்கிறனால அவருக்கு நிறையவே காமெடி சீன்ஸ் இருக்குங்க. அது எதையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் மிஸ் பண்ணாமல் ரொம்பவே நேச்சுரலாக வந்து நடிச்சிருக்காரு. எமிலி பிளண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சொல்லக்கூடாதுங்க, ரயன் காஸ்லிங்க்கு ஈக்குவலாகவே நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே போட்டி போட்டு தான் படம் ஃபுல்லாகவே நடிச்சிருக்காங்க. அதில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் அதை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இவங்க கூட வந்த மற்ற ஆக்டர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் ஸ்டண்ட்மென்ஸ் வந்து படத்துக்கு பின்னாடி இவ்வளோ வேலை பார்க்குறாங்களா, ஐ மீன் ரியல் ஹீரோஸே ஸ்டண்ட்மென் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பார்த்துருவோம். படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு எங்கேயுமே லேகாக ஃபீல் ஆகலை. பட் நிறைய பேர்த்துக்கு ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் போக போக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து போயிருப்பாங்க நம்ம ஸ்க்ரீன் ப்ளே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கும் படத்தில். அண்ட் படத்தில் நிறையவே கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் சீன்ஸ் வருங்க. ஒவ்வொன்றுக்குமே வந்து அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸுக்குமே வந்து தனித்துவம் கொடுத்து அந்த எல்லா ஆக்ஷன் சீன்ஸும் ரொம்ப சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ரயன் காஸ்லிங்கை சேஸ் பண்ணுற சீக்வன்ஸ் ஆகட்டும் அண்ட் படத்தோட எண்டிங்கில் வர சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது எல்லா ஃபைட் சீன்ஸுக்குமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து எடுத்திருப்பாங்க நம்ம கோரியோகிராஃபர். நெக்ஸ்ட்டு படத்தோட கேரக்டர்ஸ். இந்த படத்தில் வந்த கேரக்டர்ஸும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. ஏன்னா படத்தில் வந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. படத்தில் ரயன் காஸ்லிங் அண்ட் எமிலி பிளண்ட் கூட ட்ராவல் ஆகிற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவலான ரைட்டிங் போயிருக்கும். எந்த கேரக்டர்ஸுமே அவங்க எங்கேயுமே வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஃபைனலாக எல்லா கேரக்டர்ஸும் வச்சு கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ரொம்பவே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. படத்தோட டோனுக்கு ஏற்ற மாதிரியே கலர் கிரேடிங்கும் பண்ணியிருப்பாங்க. படத்தில் நிறையாவே ஆக்ஷன் சீன்ஸ் வரும். அது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் படத்தோட சினிமோட்டோகிராஃபியில் எந்த குறையும் சொல்ல முடியாது. படத்தில் இன்னொரு ப்ளஸ்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது படத்தோட மியூசிக் தாங்க. படத்தோட மியூசிக் ரொம்பவே ஐகானிக்காக இருக்கும். அதுவும் அந்த சில இடங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஜிஎம் வரும்போது அந்த ஸ்க்ரீனே வந்து எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி ஸ்டண்ட்மென்ஸ்க்கு ஒரு ட்ரிபியூட்டாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸ்டண்ட்மென்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க படத்துக்கு பின்னாடி எவ்வளோ வேலை செய்கிறாங்க, அது எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. படத்தோட மைனஸை பற்றி பார்த்துருவோமா. பிஜிஎம் அண்ட் சவுண்ட் ட்ராக் ஐகானிக்காக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில இடங்களில் வந்து ரொம்பவே ரிப்பீட்டடாக ஃபீல் ஆகும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பிஜிஎம்மே திருப்பி யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கலாம். அண்ட் படத்தோட பேசிங் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கும். படத்தில் வந்து சில இடங்களில் வந்து டக்குன்னு ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் வரும், டக்குன்னு அந்த இடம் ஸ்லோவாகி பேச போயிடுவாங்க. ஸோ பேசுகிற சீக்வன்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து மறுபடியும் பில்ட் ஆகும். அந்த மாதிரி போகிறனால சில பேர்த்துக்கு வந்து படத்தோட ஃபேஸிங்கில் வந்து கொஞ்சம் குறை இருக்கலாம். அண்ட் வில்லனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து கொஞ்சம் சரியாக எழுதலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம எதிர்பார்க்கறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் தான். பட் இந்த படத்தில் வந்த வில்லன் வந்து கொஞ்சம் காமெடியாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஓகே தான். பட் இருந்தாலும் அந்த வில்லன் கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமான்னு தோணுச்சு, கொஞ்சம் ஒரு வில்லனிசமாக. அவ்வளோதாங்க எனக்கு மைனஸாக தெரிஞ்சுது. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபன் ஃபில்ட் ஆக்ஷன் மூவி. படத்தோட எண்டிங்கில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கேமியா இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை ஸ்பாயில் பண்ண விரும்பலை.
நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சில இடங்களில் நம்ம நோலன் மாதிரி ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இந்த படத்தில் வந்து என்ன தான் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக தாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா விஷயத்தையும். செட்டு போட்டு எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்டன்ஸை வந்து ஆக்டரே பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சீக்வன்ஸ் ரியலாக இருக்கும். டேவிட் லெச்சோட ப்ரீவியஸ் ஃபிலிமான புல்லட் ட்ரெயின் எடுத்து பாருங்கள். அதுவும் இதே மாதிரி தான், ஒரு ஃபன் அண்ட் ஆக்ஷனோட காமெடியும் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி தாங்க இந்த படமும். உங்களுக்கு அந்த படம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். இந்த படமும் அதே மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கலன்னா ஜியோ சினிமாவில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ இந்த படம் பிடிச்சதா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுக்கு அடுத்து வேறு ஏதாவது மூவி ரிவ்யூன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய். Good afternoon, good evening, and good night.